ஒளியம் ஒளிய கால் மொழியா நான் மொழியான அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மு சண்முதி ஓவியம். நீங்கள் இப்போதைக்கு மண்ணை வீடாக்கினோம், நீரமில்லா நீருக்கும் சாயமேற்றினோம், சிட்டுக்குருவின் சிறப்புகள் கொடுத்து செல்போன் சிக்னல் வாங்கினோம், ஓசையில் ஓட்டையிட்டு போயவில்லை மண்ணின் மாசு ஓட்டம். நான் இப்பொழுது புவி வெப்பமடைதல் என்ற தலைப்பில் பேச போகிறேன். தற்போது உலகினை காற்று நிலநடுக்கம் காற்று மாசு போன்ற பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அச்சுறுத்தினாலும் இவற்றில் முக்கியமாக கருதப்படுவது ஒன்று புவி வெப்பமடைதலாகும். இன்று இயற்கைக்கு எதிராக மனிதன் திரும்பியுள்ளதால் இயற்கையும் மனிதனுக்கு எதிராக திரும்பியுள்ளது. வெப்பத்தின் உயர்வால் மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் பாதிப்படைகின்றன. பிறகு முன் தாயின் கருவறை, பிறந்த பின் பூமியின் கருவறை. ஆனால் சமீப காலமாக பூமியின் வெப்பநிலை மிகவும் அதிகரித்து வருகிறது. மனித செயற்பாடுகளுடன் வெளிவிடப்படும் பசுகுழி வாயுக்களால் கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபுளோரோ கார்பன், மீதன் போன்ற வாயுக்களால் வெளிச்செல்ல வேண்டிய வெப்பம் தடுக்கப்படுவதால் பூமி வெப்பம் தேங்கி உயர்வடைகிறது. இதனை பசுகுடி விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்று கூறுவார்கள். இந்த விளைவே பூமியின் வெப்பம் உயர்வதற்கு காரணமாக உள்ளது. பூமியின் வெப்பம் அதிகரிக்கும் போது பருவநிலை மாற்றத்தில் பல மோசமான விளைவுகள் ஏற்படுகின்றன. கோடைக்காலங்களில் வெப்பநிலை உச்சம் தொடுகின்றது, நீர் தட்டுப்பாடு அதிகரிக்கின்றது. வெப்பநிலை உயர்வின் காரணமாக காலநிலை மாற்றம் உருவாகின்றது. வெள்ளம், வறட்சி, காட்டுத்தீ, நிலநடுக்கம் போன்றவை ஏற்படுகின்றன. வெப்பம் அதிகரிப்பதால் துருவ பிரதேசங்களில் உள்ள பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கின்றன. இதனால் கடலின் மட்டம் உயர்வடைகிறது. கடலின் மட்டம் உயர்வடைவதால் கடலோர நகரங்கள் பாதிப்புக்குள்ளாகின்றன. பூமி வெப்பத்தை தடுத்தாக வேண்டும், இல்லையெனில் இது மனிதனுக்கு பேரிழைவு உண்டு பண்ணும். பூமி வெப்பத்தை உயர்த்து கார்பன் ஐக்களை கட்டுப்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு தீங்கான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும், காடுகளை உருவாக்க வேண்டும், நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த பூமியை காப்பாற்ற நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஓர் உறுதிமொழி ஏற்போம். நெகிழியை பயன்படுத்த மாட்டோம், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம், காற்று மாசுபடும் என்ற ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய மாட்டோம் என ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். வெப்பத்தை குறைக்க தண்ணீர் சிக்கனம், மின்சார சிக்கனம், எரிபொருள் சிக்கனம், நெகிழி குறைப்பது போன்றவை கடைபிடிப்போம். மனித சுற்றுச்சூழலை நாம் காக்கவிடையில் பூமி பொறுமை இழக்கும். தானே தொடங்கும் பணியை தன்னை மறுசுழற்சி செய்வதற்காக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.